கிளாஸ்ல நாங்க பண்ணி ஆர்கானிக்ல ஒட்சியேற்றும் கருவிகளை பத்தி பார்ப்போம். சரி, ஒட்சியேற்றும் கருவிகள் தாக்கங்களை பத்தி பார்ப்போம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒட்சியேற்றும் தாக்கம் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒட்சியேற்றும் தாக்கம் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு தாக்கத்தின் போது பொதுவான ஒட்சியேற்றல் தாக்கம் சொல்றது குறித்த தாக்கியினுடைய ஒட்சியேற்ற எண்ணானது அதிகரிக்க போது விளைவை நோக்கி, குறித்த தாக்கியினுடைய ஒட்சியேற்ற எண் விளைவை நோக்கி செல்லும் பொழுது அதிகரிக்க போகுது. இதுதான் ஒட்சியேற்றல் தாக்கம் சொல்ல போறோம். ஒட்சியேற்ற பர்றாருன்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு ஆர்கானிக்ல நாங்க எப்படி சொல்லலாம்னு சொன்னா, தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி ஒட்சிசன்கள எண்ணிக்கை அதிகரிக்கிறத கிடைக்கணும். ஒட்சிசன்கள எண்ணிக்கை அதிகரிக்கும் சொன்னா அது ஒட்சியேற்றல் தாக்கம் போகுது. சரி, ஒட்சிசன்கள எண்ணிக்கை அதிகரிக்கும் சொன்னா அது ஒட்சியேற்றல் தாக்கம் இருக்கும். அதே போல ஐதரசன்கள எண்ணிக்கை குறைகிறது. ஒட்சன்கள எண்ணிக்கை கூடுறது, அதே போல ஐதரசன்கள எண்ணிக்கை குறைகிறது, அல்லது ஐதரசன்களை நீக்கி அதுக்கு பதிலாக ஒட்சன்கள எண்ணிக்கை கூட்டுறது. இது ஒட்சியேற்றல் தாக்கம் அளிக்க போகுது ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும். அப்ப நாங்க ஆர்கானிக்ல ஒட்சியேற்றும் கருவிகளாக நாங்க யார பார்ப்போம்னு சொன்னா, அமில ஊடகத்திலே KMnO4 அல்லது அமில ஊடகத்தில் இருக்கிற K2Cr2O7 அல்லது H+Cr O3 சொல்லலாம். பிரபல்யமானதாக நாங்க KMnO4 தான் பயன்படுத்துவாங்க. அதே போல பைரிடினியம் குளோரோகுரோமின், இந்த PCC நாங்க அப்ரிவேஷனா சொல்லுவோம். PCC நாங்க நேரடியா பயன்படுத்தலாம். சில வேளையில CH2Cl2 முன்னிலையில சேர்ப்பாங்க. சரி, அதே போல OH- KMnO4 பேயர் சோதனை பொருள் சொல்லுவோம். சரி, இந்த மூன்று சேர்வைகளும் தான் சேதன இரசாயனத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்சியேற்றும் தாக்கத்துக்காக, அதாவது அங்க மாற்றீட்டு செயற்பாட்டின் போதோ அல்லது வேறு ஏதாவது தாக்கங்கள் சம்பந்தப்படுற அந்த இதுகள்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, தாக்கியிலிருந்து விளைவு நோக்கி ஒட்சன்கள் எண்ணிக்கை கூடுதா, ஐதரசன்கள் எண்ணிக்கை குறையுதா. அப்ப நாங்க என்னத்தை யோசிக்கணும்? இந்த மூன்று சேர்களை பற்றி தான் நாங்க யோசிக்க வேண்டியிருக்க போகுது. சரி, இப்ப நாங்க முதலாவது இதுல பார்ப்போம். ஒட்சியேற்றும் கருவிகள தாக்கத்துல H+KMnO4 அல்லது H+K2Cr2O7 அல்லது H+Cr O3 இந்த மூன்று சேர்வைகள் ஒரே விதமான தாக்கத்தை தான் காட்ட போறாங்க. நாங்க H+KMnO4 அந்த தாக்கத்தை எடுத்து பார்ப்போம். சரி, H+KMnO4 தாக்கத்தை பொறுத்தவரையில இது ஆல்கஹால்களோட தாக்கம் புரியும். சரி, ஆல்கஹால்களோட தாக்கம் புரியும். அதே போல ஆல்டிஹைடுகளோட தாக்கம் புரியும். சரி, ஆல்கஹால்களோட தாக்கம் புரியும், அதே போல ஆல்டிஹைடுகளோட தாக்கம் புரியும். அதே போல தொழுயின்களோட தாக்கம் புரிய போகுது. தொழுயின்களோட தாக்கம் புரிய போகுது. ஆல்கஹால், ஆல்டிஹைட், தொழுயின் இந்த மூன்று வகையான சேர்வைகளோடையும் இது தாக்கம் புரிய போறாரு. சரி, அப்ப நாங்க முதலாவது நாங்க பார்ப்போம் ஆல்கஹாலோட தாக்கம். முதலாவது பார்ப்போம் நாங்க. சரி, சரியா? இப்ப நாங்க ஆல்கஹால்களோட தாக்கத்தை பத்தி முதலாவது நாங்க பார்ப்போம். சரி, ஆல்கஹால்கள் எடுத்தோம்னு சொன்னா CH3 CH2 CH OH முதல் ஆல்கஹால், அதே போல வழி ஆல்கஹால் CH3 CH
OH CH3. அதே போல மூணாவது நாம பார்ப்போம் CH3 C OH CH3 CH3. இது புடை அல்கோஹால் ஆகிட்டு. முதல் அல்கோஹால், வள்ளி அல்கோஹால், புடை அல்கோஹால். இந்த அல்கோஹால்கள்ல H plus KMnO4 அல்லது H plus K2Cr2O7 அல்லது H plus CrO3 இது மூன்றுமே ஒரே வகையான ரியாக்ஷனை தான் காட்ட போறாரு. இவங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த தாக்கத்தை நாங்க எப்படி ஞாபகப்படுத்தலாம்னு சொன்னா பாருங்க. OH ல இருக்கிற H, OH ல இருக்கிற H அந்த O இணைந்துள்ள கார்பன்ல இருக்கிற H நீக்கப்பட அந்த ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில பைப்பனை கொண்டு தோற்றுவிக்கப்பட போகும். அதாவது நாங்க பார்த்தோம் ஏற்கனவே ஒட்சியேற்றல் தாக்கம் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி செல்லும் பொழுது ஆக்சிஜன்கள எண்ணிக்கை அதிகரிக்கிறது, அதே போல ஹைட்ரஜன்கள எண்ணிக்கை குறைகிறது. இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த வகை தாக்கம் ஹைட்ரஜன்கள எண்ணிக்கை குறைவதாக இருக்க போகுது. இப்ப பாருங்க எங்க நடக்க போகுதுன்னு சொன்னா, OH ல இருக்கிற H இந்த O இணைந்துள்ள கார்பன்ல இருக்கிற H இந்த ரெண்டு H நீக்கப்பட இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில பைப்பிணைப்பு தோற்றுவிக்கப்பட போகுது. காரணம் என்ன? இதுலயும் ஒரு பிணைப்பு இல்லாமாகுது, இதுலயும் ஒரு பிணைப்பு இல்லாமாகுது. இந்த ரெண்டு பிணைப்புகளுக்கும் பதிலாக இங்கே ஒரு புதிய பைப்பிணைப்பு வந்து தோற்றுவிக்கப்பட போகுது. அப்ப இங்க என்ன வகையான ஒட்சியேற்றல் தாக்கம் நடைபெறும் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஹைட்ரஜன் நீக்கல் ஒட்சியேற்ற தாக்கம் நடைபெறும். ஹைட்ரஜன் நீக்கிறதால மாத்திரம் வர ஒட்சியேற்றம். அப்ப என்ன உருவாகுது பாருங்க விளைவு. CH3 CH2 C double bond O H உருவாகும். அதே போல இதுல பாருங்க என்ன நடக்க போகுது. OH ல இருக்கிற H O இணைந்துள்ள கார்பன்ல இருக்கிற H, OH ல இருக்கிற H O இணைந்துள்ள கார்பன்ல இருக்கிற H இது ரெண்டும் நீக்கப்பட CH3 C இரட்டை பிணைப்பு O CH3 தோற்றுவிக்கப்படும். அப்ப இதுல என்ன முடிவெடுக்கலாம் பாருங்க. முதல் அல்கஹால் H plus KMnO4 அல்லது H plus K2Cr2O7 அல்லது H plus CrO3 இந்த ஒட்சியேற்றும் கருவி ஏதேனும் ஒரு ஒட்சியேற்றும் கருவினால ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் அல்டிஹைட் தோற்றுவிக்கப்படும். இப்ப பாருங்க, முதல் அல்கஹால் ஒட்சியேற்றப்படுவது அல்டிஹைட்டாக. ஆனா நாங்க பார்த்திருக்கோம் அடுத்த தலைப்பு போட்டிருக்கோம் என்ன, அல்டிஹைட்டும் கூட இந்த ஒட்சியேற்றும் கருவியால, இந்த வகையான ஒட்சியேற்றும் கருவியால H plus KMnO4 ஒட்சியேற்றப்படும் பார்த்திருக்கோம். அப்ப இதுல என்ன முடிவெடுக்கலாம் சொன்னா, முதல் அல்கஹால்ல இருந்து இந்த தியரியின் அடிப்படையில் உருவாகிற அல்டிஹைட் அங்க என்ன செய்யாது, உறுதியாக நிலைத்து நிற்காது விளைவாக. அப்ப அவர் என்ன செய்வாரு, அவரும் மென்மேலும் ஒட்சியேற்றப்பட்டு அடுத்த விளைவு நோக்கி நகரப்போம். அதை நாங்க பார்ப்போம். இப்ப இங்க வருவோம். இங்க பார்த்தோம் சொன்ன என்ன வரப்போகுது, இது வழி அல்கோஹால் அல்லது துணை அல்கோஹால். என்ன ஒட்சியேற்றப்படுறாரு, கீட்டோனா ஒட்சியேற்றப்பட போகுது. கீட்டோன் மென்மேலும் ஒட்சியேற்றப்படாது. அதாவது அல்டிஹைட் மென்மேலும் ஒட்சியேற்றப்படுவதன் போல கீட்டோன் என்ன செய்யாது, மென்மேலும் ஒட்சியேற்றப்படாது. அப்ப இதுவரைக்கும் முதல் அல்கோஹால் அல்டிஹைட்ல தோற்றுவிக்குது, மீண்டும் தாக்கம் அடைப்பதை நாங்க பார்ப்போம். இப்போது வரைக்கும் முதல் அல்கோஹால் அல்டிஹைட்ல தோற்றுவிக்காரு, வழி அல்கோஹால் கீட்டோன் தோற்றுவிக்காரு. புடை அல்கோஹால் பார்த்தோம் சொன்னா OH ல இருக்கிற H இருக்குது, ஆனா O இணைந்துள்ள கார்பன்ல மூணுமே நேரடியா கார்பன் தான் இணைந்து, அங்க நேரடியா ஹைட்ரஜன் இணைந்து. அப்ப ஹைட்ரஜன் இணைந்தில்லாத காரணத்தாலே அவர் மென்மேலும் ஒட்சியேற்றப்பட முடியாது. ஆகவே
புடை ஆல்கஹால் ஒட்சியேற்றப்படாது. அப்ப புடை ஆல்கஹால் நாங்க எடுத்தோம்னு சொன்னா அது ஒட்சியேற்றப்படாது. சொல்றீங்களா? அப்ப முதல் ஆல்கஹால் ஒட்சியேற்றப்படுவதன் மூலமாக அந்த ஸ்பாட் அந்த இதுல என்ன செய்யுது, நாங்க இப்ப வரைக்கும் பார்த்ததன் அடிப்படையில அல்டிஹைட் தோற்றுவிக்கப்படுவது, வலி ஆல்கஹால் ஒட்சியேற்றப்பட்டா கீட்டோன் தோற்றுவிக்கப்படுவது, புடை ஆல்கஹால் ஒட்சியேற்றப்பட முடியாது. இப்ப பாருங்க, அல்டிஹைட் தாக்கத்தை நாங்க இரண்டாவது தாக்கத்தை பார்ப்போம். இரண்டாவது தாக்கம் என்னன்னு சொன்னா, இந்த ஆல்டிஹைட் மென்மேலும் அதாவது கார்பனைல் கார்பனோடு நேரடியா ஐதரசன் இணைந்துள்ள நிலை. கார்பனைல் கார்பனோடு நேரடியா ஐதரசன் இணைந்துள்ள நிலையிலே H+Km என்ன செய்யும், அந்த ஹைட்ரஜனை OH ஒட்சியேற்றும். அதாவது நாங்க ஒட்சியேற்றல் தாக்கம் சொன்ன விஷயத்திலே நாங்க ஒன்று ஐதரசன் நீக்கல் ஒட்சியேற்றல் தாக்கம் அறிக்கை பார்த்திருக்கோம். அதே போல இன்னும் ஒன்று பார்த்திருக்கோம், என்ன ஆக்சிஜனை புதிதாக சேர்க்கிறது, ஆக்சிஜன்கிற எண்ணிக்கையை கூட்டுறது. இதுவும் ஒரு ஒட்சியேற்றல் தாக்கம். அப்ப இங்க நடக்க போறது என்னன்னு சொன்னா, கார்பனில் கார்பனோட நேரடியா ஹைட்ரஜன் இணைந்துள்ள நிலையிலே இது மென்மேலும் ஒட்சியேற்றப்பட போகுது. என்னவாக ஒட்சியேற்றப்பட போகுது? OH ஒட்சியேற்றப்பட போகுது. ஒட்சியேற்றம் பார்த்தாலும் நீங்க என்ன செய்ய போறீங்க பாருங்க. இப்ப கார்பனில் கார்பன் ஒட்சியேற்றம் நீங்க இது சார்பா 0, இது சார்பா +2, இது சார்பா -1. தேர்ட் ஒட்சியேற்றம் +1. இங்க ஒட்சியேற்றம் என்ன? கார்பன் சார்பா கார்பனுக்கு 0, இந்த ஓட்சன் சார்பாக +2, இந்த ஓட்சன் சார்பாக +1. இப்ப மொத்தம் +3. ஒட்சியேற்றல் என்ன அடிப்படையா பார்த்தாலும், அடிப்படை தியரி ஒட்சியேற்றல்ங்கிற விஷயத்தின் கருத்துல கொண்டாலும் கூட அதுவும் இங்க நடக்குது, ஒட்சியேற்றல் அதிகரிக்குது. அதுதான் உண்மை. நாங்க அந்த உண்மையை வச்சு கொண்டு ஒட்சிஜன் ஹைட்ரஜன்களோட எண்ணிக்கை மாறுவதன் அடிப்படையில ஒட்சியேற்றல் தாக்கத்தை கலைக்கும். சரி, அப்ப இங்க இருக்கிற ஒட்சியேற்றம் ஐதரசன் நீக்கலுக்கூடாக வர ஒட்சியேற்றம், இங்க இருக்கிற ஒட்சியேற்றம் ஒட்சிஜனை சேர்ப்பதற்கூடாக வர ஒட்சியேற்றமா அமைய போகுது. சரிதானே? அப்ப இங்க எப்படி கார்பனில் கார்பனோட நேரடியா ஐதரசன் இணைந்துள்ள நிலையிலே H+Km போவாலே ஒட்சியேற்றப்படுவது OH ஆகும். அதாவது கார்பனில் கார்பனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில எப்படி புதிதாக ஒட்சிஜன் கூட்டப்படுவதோ அது போல கார்பனில் கார்பனோட நேரடியா கார்பன் இணைஞ்சிருந்தா அந்த கார்பனில் கார்பனுக்கும் இந்த அல்கைல் கார்பனுக்கும் இடையில ஒட்சிஜன் புதிதாக சேர்க்கப்பட்டு எசுத்தர் உருவாக. சொல்லிட்டா, கார்பனில் கார்பனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில ஒட்சிஜன் கூட்டப்பட்டு சேர்க்கப்பட்டு OH கார்பாக்சிலிக் அமிலமா உருவாவதை போல கார்பனில் கார்பனுக்கும் அல்கைல் கார்பனுக்கும் இடையில ஒட்சிஜன் புதிதாக கூட்டப்பட்டு புதிதாக சேர்க்கப்பட்டு எசுத்தரை போன்ற கட்டமைப்பு இங்க உருவாகிறது, இந்த தாக்கத்தில் உருவாகிறது. சொல்லிட்டா, அப்ப இங்க நடக்க போகுது, இந்த ஆல்டிஹைட் என்ன செய்யாது, இருக்காது, நிலையாக நிற்காது, அதாவது தோன்றி மறைய போகும். அப்ப நம்ம என்ன முடிவெடுக்கலாம், ஈற்று விளைபொருளின் அடிப்படையில நாங்க கதைச்சோம் சொன்னா H+Km முதல் ஆல்கஹால கார்பாக்சிலிக் அமிலமா ஒட்சியேற்றப்படும். முதல் ஆல்கஹால் H+Km கார்பாக்சிலிக் அமிலமாக ஒட்சியேற்றப்பட போகும். இரண்டாவது விஷயம் என்ன, நாங்க சொல்லிட்டோம் கார்பனில் கார்பனுக்கும் அல்கைல் கார்பனுக்கும் இடையில ஒட்சிஜன் கூட்டப்படாதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதன் அடிப்படையா பார்த்தோம்னு சொன்னா வலி ஆல்கஹால் கீட்டோனாக ஒட்சியேற்றப்படும், அது மென்மேலும் ஒட்சியேற்றப்படாது. அப்ப முதல் ஆல்கஹால் கார்பாக்சிலிக் அமிலமாகவும் வலி ஆல்கஹால் அல்லது துணை ஆல்கஹால் கீட்டோனாகவும் ஒட்சியேற்றப்படுற வேளையிலே புடை ஆல்கஹால் என்ன செய்யாது, அது ஒட்சியேற்றப்பட மாட்டேன். அப்ப இதுதான் என்ன ஆல்கஹால்கள் தாக்கம் அறிக்க போகுது. H+Km H+K2Cr4 அது H+CrO3 தாக்கங்களாக அமைய போகுது. இதுல எதுவும் பிரச்சனை? ஆல்கஹால்களையும் பார்த்துட்டோம், ஆல்டிஹைட்களையும் பார்த்துட்டோம். இப்ப நாங்க தொலுயின்களை பார்ப்போம். தொலுயின் சொல்றது என்னது, பென்சீனோட
CH3 கூட்டம் அல்கைல் கூட்டம் ஒன்று இணைந்திருந்தா அதை தொழுயின்னு சொல்லப்படும். இந்த தொழுயினுக்கு நாங்க H+KMnO4 போட்டு ஒட்சியேற்றம் அடைய செஞ்சோம் சொன்னா இது பென்சோயிக் அமிலம் வெண்ணிற வீழ்படிவாக படியப்போம். பென்சோயிக் அமிலம் விளைவாக போகும். இதே ரிசோர்ஸ் புக்ல அந்த விஷயம், அதாவது பென்சீனோட ஒரு CH3 கூட்டம் ஒரு அல்கைல் கூட்டம் தந்திருக்கிறது. பென்சீனோட CH3 கூட்டம், பென்சீனோட CH3ங்கிற தொழியின் H+KMnO4 ஒட்சியேற்றப்படுவதனாலே பென்சோயிக் அமிலம் விளைவாக போகும். ஆனா உண்மை தியரி என்னன்னு சொன்னா, மேலதிகமான விஷயம் நான் சொல்றது, பென்சீனோட இணைந்திருக்கின்ற கார்பன்ல, பென்சீனோட நேரடியா இணைந்திருக்கின்ற கார்பன்ல ஐதரசன் அல்லது ஒக்சிசன் இணைந்திருந்தா, பென்சீனோட இணைஞ்சிருக்கிற கார்பன்ல நேரடியா ஹைட்ரஜன் அல்லது ஒக்சிசன் இணைஞ்சிருந்தா அந்த எல்லா சேர்வைகளும் H+KMnO4 ஒட்சியேற்றப்பட்டு பென்சோயிக் அமிலம் வீழ்படிவு பெறப்பட போகும். எங்களுக்கு தந்திருக்கிறது இந்த தொழுயின் மட்டும்தான். இது தெரிஞ்சா போதும். இப்ப என்ன சொல்ல போறோம், தொழுயினானது H+KMnO4 பென்சோயிக் அமிலமாக ஒட்சியேற்றம் அடைய போகும். சரி, இதுக்கு மேலே நாங்க பார்த்தா ஒரு CH3 மெத்தைல் பென்சீனுக்கு பதிலா CH2CH3 போடலாம். அதே போல CH CH3 CH2CH3 போடலாம். அதே போல பென்சீன்ல CCH3 CH3 CH3 இப்படி போட்டா இவங்க மூணு பேரும் பென்சோயிக் அமிலமா ஒட்சியேற்றப்படுவாங்க. இவரு ஒட்சியேற்றப்படுவாங்க. என்னன்னு சொன்னா, பென்சீனோட இருக்கிற கார்பன், பென்சீனோட இணைஞ்சிருக்கிற கார்பன்ல ஐதரசன் குறைந்தபட்சம் ஒன்றுண்டான ஹைட்ரஜன் இருக்கிறது. இங்கே இந்த சேர்வையை பார்த்தோம்னு சொன்னா, இந்த சேர்வையில பென்சீனோட இணைஞ்சிருக்கிற கார்பன்ல மூணு பேருமே கார்பன் தான் இணைஞ்சிருக்காங்க, ஹைட்ரஜன் இல்லை. அப்ப ஐதரசன் இல்லாததாலே H+KMnO4 இது பென்சோயிக் அமிலமாக ஒட்சியேற்றப்பட முடியாது. சொல்லிட்டுதான். அதே போலதான் இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒக்சிசன் இணைந்துள்ள நிலையிலும் கூட அது பென்சோயிக் அமிலமா ஒட்சியேற்றப்படும். அப்ப இங்க பார்த்தோம் சொன்னா, பென்சோயிக் அமிலத்தில் இருக்கிற இணைஞ்சிருக்கிற சேர்வை COOH ஒரே ஒரு கார்பன் மாத்திரம் தான் இருக்கு, ஒரே ஒரு கார்பன் மாத்திரம் தான் இருக்கு. அப்ப இப்படியான சேர்வைகள், இப்படி ஒரு நீண்ட கார்பன் சங்கிலி வந்தா, ஒரு பெரிய ஒரு நீண்ட கார்பன் சங்கிலி வந்தா அங்க என்ன செய்யும் சொன்னா, பென்சீனோட இணைஞ்சிருக்கிற கார்பன் இருக்கத்தக்கதாக ஏனைய கார்பன் சங்கிலிகள் உடைந்து பிரிந்தழியக்கூடிய அமிலங்களாக மாற்றம் அடையும். அதுங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தந்திரிக்கை விஷயம் தான், இந்த தாக்கம் தான் தந்திரிக்காங்க. இதுகள் நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சரி, என்ன விஷயம் இதுதான் தொழியின். அப்ப நாங்க பார்த்தோம் சொன்னா, ஒட்சியேற்றும் கருவிகளோட தாக்கம் பார்த்துக்கிட்டு ஒட்சியேற்றும் கருவிகள்ல H+KMnO4, H+K2Cr2O7, H+CrO3 இவங்களோட தாக்கத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இது ஆல்கஹால்களோட தாக்கம் புரியும், ஆல்டிஹைட்களோட தாக்கம் புரியும், தொழுயின்களோட தாக்கம் புரிய போகுது. ஆல்கஹால்கள் எடுத்தோம்னு சொன்னா, முதல் ஆல்கஹால் ஆல்டிஹைட்டாக ஒட்சியேற்றம் அடைந்து அது மீண்டும் அது மேலதிகமாக ஒட்சியேற்றப்பட்டு கார்பாக்சிலிக் அமிலமாக மாறும். அதாவது ஈற்று விளை பொருள் முதல் ஆல்கஹாலே கார்பாக்சிலிக் அமிலமாக ஒட்சியேற்றப்படும். வளி ஆல்கஹாலை பார்த்தா, வளி ஆல்கஹால் என்ன செய்யும், கீட்டோனாக ஒட்சியேற்றப்படும். புடை ஆல்கஹால் ஒட்சியேற்றப்பட முடியாது. அதே போல ஆல்டிஹைட் எடுத்தோம்னு சொன்னா, ஆல்டிஹைட்டும் கூட கார்பாக்சிலிக் அமிலமாக ஒட்சியேற்றம் அடையும். தொழுயின்கள் எடுத்தா, தொழுயின்கள் என்ன செய்வாங்க, அதுவும் H+KMnO4, H+K2Cr2O7 அல்லது H+CrO3 பென்சோயிக் அமிலமாக ஒட்சியேற்றப்படப்படும். பென்சோயிக் அமிலம். சரிதானே? இப்ப இவ்வளவும் H+KMnO4 தாக்கங்கள். சரி, இரண்டாவது வகை ஒட்சியேற்றும் கருவி PCC. PCCயும் ஆல்கஹால்களோட தான் தாக்கம் புரிய போறாரு. PCCயும் ஆல்கஹால்களோட தான் தாக்கம் புரிய போறோம். அப்ப ஆல்கஹால்களை தெரியும் நாங்க என்ன,
ஒன்று முதல் அல்கோஹால் CH3 CH2 CH2OH இது முதல் அல்கோஹால். இரண்டாவது CH3 CH2 CH3 CHOH இது ஒரு வழி அல்கோஹால். OH இணைந்துள்ள கார்பன்ல ஒரு கார்பனும் ரெண்டு ஹைட்ரஜனும் இணைஞ்சிருந்தா முதல் அல்கோஹால். OH இணைந்துள்ள கார்பன்ல ரெண்டு கார்பன்களும் ஒரு ஹைட்ரஜனும் இணைஞ்சிருந்தா வழி அல்கோஹால். OH இணைந்துள்ள கார்பன்ல மூன்றுமே கார்பன்கள் இணைந்திருந்தா அது நாங்க குடை அல்கோஹால் சொல்லப்படும். குடை அல்கோஹால் எடுத்தோம் சொன்னா CH3 CH2 COH CH3 CH3 இதுவும் H+KMnO போன்ற ஒரு தாக்கத்தை தான் இதுவும் நிகழ்த்த போகுது. எப்படி OH இணைந்துள்ள OH உடன் இணைந்திருக்கின்ற இந்த H-உம் OH இணைந்துள்ள கார்பன்ல இருக்கிற H நீக்கப்பட அதற்கு பதிலாக பைப்பிணைப்பு இணைய போகும். அப்ப என்ன நடக்க போவீங்க? இந்த H-உம் இந்த H-உம் நீக்கப்பட போகும். OH இருக்கிற H-உம் OH இணைந்துள்ள கார்பன்ல இருக்கிற H-உம் நீக்கப்பட அதற்கு பதிலாக பைப்பிணைப்பு வந்து கூட்டுறது சேரப்போ. என்ன நடக்குது பாருங்க. CH3 CH2 C டபுள் பாண்ட் H1 சரியா? H+KMnO4க்கும் PCC-க்கும் இடையிலான வேறுபாடு இங்க நாங்க விளங்கப்படுத்தலாம். என்னன்னு சொன்னா H+KMnO4 அல்டிஹைட கூட கார்பாக்சிலிக் அமிலமா ஒட்சியேற்றம் அடைய செய்யும். ஆனா PCC அந்த அல்டிஹைட்டோட தாக்கம் முடியாது. அதாவது முதல் அல்கோஹாலை அல்டிஹைட்டா ஒட்சியேற்றத்தோட PCC ஸ்டாப் ஆயிடுவாரு. அவ்வளவுதான் அவரோட தாக்கம். ஆனா H+KMnO4 எடுத்தோம்னு சொன்னா முதல் அல்கோஹாலை அல்டிஹைட்டாக ஒட்சியேற்றம் அடைய செய்து அது மென்மேலும் எதுவாக ஒட்சியேற்றம் அடைய செய்யும். அல்டிஹைட்டும் கூட தாக்கம் அடைந்து கார்பாக்சிலிக் அமிலமாக மாறும். ஆகவே முதல் அல்கோஹாலுக்கு H+KMnO4 சேர்த்தா அங்க கார்பாக்சிலிக் அமிலம் ஈற்று விளைவாக கிடைக்கும். ஆனா PCC சேர்த்தோம்னு சொன்னா அது அல்டிஹைட்டோட ஸ்டாப் ஆகும். அல்டிஹைட் கிடைக்கப்படுது. அப்ப இவர் மேலும் தாக்கம் அடையாது. இதோட அதே போலதான வழி அல்கோஹாலையும் OH இருக்காரு. OH ஓட இணைந்துள்ள கார்பன்ல ஹைட்ரஜன். அப்ப இங்கும் H நீக்கப்பட CH3 CH2 C டபுள் பாண்ட் CH3ங்கிற கீட்டோன் விளைவாக போகும். கீட்டோன் விளைவாக. ஆனா குடை அல்கோஹாலை பொறுத்தவரையில OH இருக்காரு. OH இணைந்துள்ள கார்பன்ல H. அதனால குடை அல்கோஹால் மென்மேலும் ஒட்சியேற்றம் அடைய போறது. அப்ப நாங்க என்ன முடிவெடுக்கலாம்? முதல் அல்கோஹால் அல்டிஹைட்டாக ஒட்சியேற்றப்படும். அதே போல வழி அல்லது துணை அல்கோஹால் கீட்டோடாக ஒட்சியேற்றப்படும். ஆகவே H+KMnO4 பொறுத்த வரையிலையும் சரி, H+KMnO4ம் சரி, PCC-யும் சரி, வழி அல்கோஹாலுக்கு சேம் ரியாக்ஷன் இருக்க போகுது. அதாவது H+KMnO4வும் வழி அல்கோஹாலை கீட்டோனா ஒட்சியேற்றம் அடைய செய்கிறாரு. PCC-யும் கூட வழி அல்கோஹால் அல்லது துணை அல்கோஹாலை கீட்டோனாகத்தான் ஒட்சியேற்றம். அப்ப முதல் அல்கோஹாலை பொறுத்தவரையிலே ரெண்டு பேரினுடைய தாக்கங்களின் போது கிடைக்கின்ற ஈற்று விளைபொருள் வித்தியாசம் வேறுபட்டது. ஆனால் வழி அல்கோஹாலை பொறுத்தவரையிலே இரண்டு தாக்கங்களின் போதும் கிடைக்கின்ற ஈற்று விளைபொருள் ஒரே மாதிரியானதான் அமைய போகுது. சரி. ஆனா குடை அல்கோஹால் என்ன செய்யாது? தாக்கம் நிகழ்த்தாது. சொல்றீங்களா? அப்ப PCC தாக்கம் முதல் அல்கோஹால் அல்டிஹைடாக ஒட்சியேற்றப்படும். வழி அல்கோஹால் கீட்டோனாக ஒட்சியேற்றப்படும். குடை அல்கோஹால் எந்த விதமான தாக்கத்தையும் நிகழ்த்தாது. சரியா? அடுத்தது OH- KMnO4 பேயரின் சோதனை பொருள் சொல்லுவோம்.
இப்ப அமில ஊடகத்துல நாங்க KMnO H plus KMnO பார்த்தோம். H plus KMnO தாக்கத்திலே அந்த தாக்கம் ஒட்சியேற்றல் தாக்கம் நிகழ்ந்திருந்தா KMnO ஊதா நிறம் Mn2+ தாழ்த்தப்படுறதால நிறமற்றதா மாறும். அப்ப அங்க ஒட்சியேற்றல் தாக்கம் ஒன்று நிகழ்ந்திருந்தா நாங்க KMnO பயன்படுத்தி இருந்தோம் சொன்னா அதனுடைய ஊதா நிறம் Mn2+ உருவாவதால நிறமற்றதாக மாறும். அதே போல K2Cr2O7 பயன்படுத்தி இருந்தோம் சொன்னா அங்கே ஒட்சியேற்றல் தாக்கம் நிகழ்ந்திருந்தா அவரது செம்மஞ்சள் நிறம் பச்சையாக மாற்றி Cr3+ உருவாவதால். சரி, அதே போல OH KMnO கார ஊடகத்திலே KMnO ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட்டார் சொன்னா அது MnO2 தாழ்த்தலடைய போகும். MnO2 நிறம் காப்பில நிறமா மாறும். ஆகவே OH KMnO தாக்கம் எதுன்னு சொல்லி நாங்க பார்த்தா ஒன்று CH3 CH double bond CH2 CH3 C triple bond CH பைப்பிணைப்புகளுக்கு குறுக்காக OH கூட்டல் அடைய போகுது. கூட்டல் மீன் புதிதாக சேர்க்கப்படுறது. ரெண்டு வகையான தாக்கங்களாக நாங்கள் பிரிக்கலாம். இதே ஒன்று கூட்டல் தாக்கம் அல்லது பிரதீப் தாக்கம். கூட்டல் தாக்கம் என்று சொல்றது பைப்பிணைப்பை உடைத்து புதிதாக அணுக்கள் சேர்க்கப்படும். பிரதியீட்டு தாக்கம் சொல்ற விஷயம் அங்க இருக்கின்ற அணு அல்லது அணுக்கூட்டத்துக்கு பதிலாக இன்னும் ஒரு அணு அல்லது அணுக்கூட்டத்தை சேர்க்கும். அதை அகற்றி போட்டு அதுக்கு பதிலாக இன்னும் ஒன்று சேர்க்கப்படும். அது பிரதியீடு. இங்க பைப்பிணைப்பு இருக்காரு. இந்த பைப்பிணைப்பை உடைத்து புதிதாக OH அயன்களை கூட்டலடை செய்யும். பாருங்க இங்க எத்தனை பைப்பிணைப்பு இருக்குது? ஒரு பைப்பிணைப்பு இருக்கு. அப்ப அதை உடைத்து என்ன செய்யும்? CH3 CH CH2 ரெண்டு கார்பன் பைப்பிணைப்போட சம்பந்தப்பட்டிருந்த ரெண்டு கார்பன்லையும் இரண்டு OH கூட்டங்களை சேர்க்கும். இவ்வாறு இவரு சேர்த்தார்னு சொன்னா KMnO MnO2 தாழ்த்தலடி. சரி, KMnO MnO2 தாழ்த்தலடி. சரி, MnO2 தாழ்த்தலடி. இப்ப இங்கே ரெண்டு பைப்பிணைப்பு கார்பன் கார்பனுடைய இரண்டு பைப்பிணைப்புகள் காணப்படுவது. அப்ப இங்கே என்ன நடக்க போகும்? CH3 CH ரெண்டு OH கூட்டல் அடி. OH ஒரு பைப்பிணைப்பை உடைத்து அடுத்த OH அடுத்த பைப்பிணைப்பை உடைத்து ரெண்டு பைப்பிணைப்புகளை உடைத்து இரண்டு OH கூட்டங்கள் கூட்டல் அடி. இப்ப இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க ஞாபகப்படுத்துவோம். இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும் சொன்னா ஒரு குறித்த கார்பன்ல ஒன்றுக்கு மேற்பட்ட OH கூட்டங்கள் இருப்பது அங்க உறுதி நிலைமை, உறுதியை குறைக்கும் செயற்பாடு. அப்ப அதனால என்ன செய்யும் சொன்னா இந்த ரெண்டு OHம் ஒரு குறித்த கார்பன்ல இருக்கிற நிலையில அங்க என்ன செய்யும்? நீரகற்றல் இடம்பெறும். இப்ப எங்களுக்கு தெரியும் H2CO3 உறுதியான ஒரு சேர்வையான்னு சொல்லி பார்த்தா இல்ல. என்ன செய்வாரு? H2O ஆகவும் CO2 ஆகவும் பிரியப்போ. ஏன்? என்ன காரணம்? C டபுள் பொண்டோ OH ஒரு குறித்த கார்பன்ல இரண்டு OH கூட்டங்கள் இருத்தலானது அது உறுதி இல்லாத சேர்வை, உறுதி இல்லாத சேர்வையா மாறும். உறுதி இல்லாத சேர்வைன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? உடனடியாக தன்னை உறுதியாக மாற்றிக் கொள்வதற்கான வழிமுறை ஒன்று தேடும். அதுதான் என்ன? பிரிந்து நீரை அகற்றி CO2 நீரை அகற்றி CO2 மாறும். அது போலதான் இந்த அட்கைனுக்கு நாங்க அட்கைனுக்கு OH KMnO சேர்க்கும் போது இரண்டு பைப்பிணைப்புகள் உடைவதாலே அங்க என்ன செய்யும்? ரெண்டு OH கூட்டங்கள் கூட்டல். இப்ப இந்த OH கூட்டங்கள் ஒரு குறித்த கார்பன்ல ஒன்றுக்கு மேற்பட்ட OH கூட்டங்கள் இருத்தலானது உறுதி நிலையை குறைக்கும்ங்கிறதாலே செயற்பாடுங்கிறதாலே இது உடனடியாக நீரகற்றலை மேற்கொள்ளும். நீரகற்றலுக்கு உட்பட போகுது. உட்பட்ட என்ன உருவாகும் பாருங்க? CH3
சி டபுள் பொண்டோ சி டபுள் பொண்டோ H உருவாகும். சரி, இந்த அல்டிஹைட்டும் கூட OH மைனஸ் K மனோவால ஒட்சியேற்றப்படும். அதை மென்ஷன் பண்ணப்படல. சரி, அல்டிஹைட்டும் கூட OH மைனஸ் K மனோவால ஒட்சியேற்றப்படும். இப்ப விளங்கிட்டா இதோட ஸ்டாப் பண்ணுங்க. சரி, இப்ப விளங்கிட்டா அப்ப OH மைனஸ் K மனோ பேயர் சோதனை பொருள் எடுத்தோம் சொன்னா அட்கீன் அட்கைன் சேர்வைகளுக்கு அட்கைன் அட்கீன் சேர்வைகளோட தாக்கம் புரிவாரு. அட்கீன் அட்கீன் சேர்வைகள் காணப்படுற கார்பன் கார்பன் இடையேயான பைப்பிணைப்புகளை உடைத்து அதற்கு பதிலாக பைப்பிணைப்புக்காக எத்தனை பைப்பிணைப்பு இருந்தாரோ அத்தனை பைப்பிணைப்புக்கும் OH மைனஸ் அயன்களை கூட்டலடை செய்யும். இதன் காரணமாக இங்க டை ஓல் உருவாகும். இங்க என்ன ரெண்டு ஓன் கூட்டங்கள் அல்லது அல் ஓன் உருவாகும். ரெண்டு ஓன் கூட்டம் உருவாகலாம் அல்லது ஒரு அள்ளும் ஒரு ஓடும் சேர்ந்து உருவாகலாம். சரி, பேரிட்டும் போது அந்த என்ன எதுக்கு முன்னுரிமை கூட ஏதோ அதை கேட்பாங்க பேர் தீர்மானிக்கலாம். இந்த சேர்வை இந்த மாதிரி உருவாகும். சரி, அப்ப இதுதான் OH மைனஸ் K மண்ணு கூட தாக்கும். அப்ப நாங்க ஒட்சியேற்றும் கருவிகளாக நாங்க பார்த்தோம். H plus KMnO4, H plus K2Cr2O7, அதே போல H plus CrO3. இவர தாக்கம் ஒன்று அல்கோஹோல்கள தாக்கம் புரிய போறாரு. அல்கோஹோல்கள் சொல்லும் பொழுது முதல் அல்கோஹோலை கார்பாக்சிலிக் அமிலமாகவும் வழி அல்கோஹோலை கீட்டோனாகவும் ஒட்சியேற்றமடை செய்து, இரண்டாவது அல்டிஹைட்களை கார்பாக்சிலிக் அமிலமாக ஒட்சியேற்றமடை செய்கிறாரு. மூன்றாவது தொழுயினை பென்சோயிக் அமிலமா ஒட்சியேற்றமடை செய்கிறார். இரண்டாவது நாங்க PCC பைரிடினியம் குளோரோகுரோமேட் CH2Cl2 சேர்ந்து பார்த்தோம்னு சொன்னா இவர தாக்கம் அல்கோஹோலோட கூடியதாக்கிய போது அல்கோஹோலோட சொல்லும் பொழுது முதல் அல்கோஹோல்களுடன் தாக்கம் புரிந்து அல்டிஹைட்களை தோற்றுவிக்கும். வழி அல்கோஹோலோட தாக்கம் புரிந்து கீட்டோனை தோற்றுவிக்கும். அதே போல OH மைனஸ் KMnO4 பேயர் சோதனை போல எடுத்தோம் சொன்னா அது அட்கீன் அட்கைன் சேர்வைகளோட தாக்கம் புரிகிறாரு. எவ்வாறு தாக்கம் புரியும் சொன்னா இந்த பைப்பிணைப்புகளை உடைத்து அதுக்கு பதிலாக OH மைனஸ் கூட்ட போகும். இவ்வளவுதான் ஒட்சியேற்றும் கருவிகளாக நாங்க பார்க்கிறோம். அப்ப எங்க எல்லாம் ஒரு தாக்க செயற்பாட்டின் போது அது ஒரு மாற்று செயற்பாட்டின் போது ஒட்சிஜன் எண்ணிக்கை அதிகரிக்குதோ அது ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைந்த சந்தர்ப்பம் வருவதோ நாங்க என்ன செய்யலாம்? இந்த மூன்று சேர்வைகளை தான் அங்கே யோசிக்க வேண்டும். சரியா? ஓகே, அடுத்ததுல நாங்க இன்னும் ஒரு தலைவை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.